திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்திர எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய், நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட. தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள்முடி, கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதிற்றார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள்யம் உயிர்த்துணையே. தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. 63 நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி போற்றி. எம்மை சிவநெறியில் ஆட்படுத்திய எமது தீட்சா குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. இணையத்தில் இணைந்திருக்கும் திருநீற்று சார்புடைய அனைத்து சீரடியார் பெருமக்கள் திருவடிகளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம். இன்று சித்திரை சுவாதி. குருவருள் திருவருள் துணை நிற்க திருக்குறிப்பு தொண்ட நாயனாரின் அருள் வரலாற்றினை, அவர் செய்த செயற்கரிய தொண்டினை சிந்திக்கும் வாய்ப்பு திருவருளால் கூட்டியுள்ளது. தவமும் தவம் உடையார்க்கே என்ற வகையில் இதை கேட்பவர்களுக்கும் அடியேனுக்கும் திருவருள் துணை நிற்க, அப்பர் அருள்நெறி மன்றம் நாயன்மார்களது குருபூதியை முன்னிட்டு அவர்களது அற்புத அருள் வரலாற்றினை சிந்திக்கும் பாங்கு மிகவும் போற்றத்தக்கது. அந்த வகையில் நாம் இன்று சிந்திக்க இருப்பது திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சரிதம். ஒரு அற்புதமான சரிதம். தெய்வச்சேக்கிழார் தொண்டை நன்னாட்டினை போற்றி பரவுவதற்கு இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார் என்று சொல்லலாம். 128 பாடல்கள் கொண்ட இந்த சரிதத்தில் 110 பாடல்கள் தொண்டை நாடு மற்றும் காஞ்சி மாநகரின் சிறப்புகளையும் மிகவும் விரித்து பாடியிருக்கிறார். குறிப்பாக உமையம்மை இங்கு சிவபூஜை செய்தது, தொண்டை நாட்டு தலங்களின் சிறப்புகள், திணை மயக்கம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய திணை, அங்குள்ள சிவத்தலங்கள் மற்றும் காஞ்சி மாநகரின் சிறப்புகள் ஆகியவற்றை பாடியிருக்கிறார். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாடல். எண்ணில் ஆகமும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள, அன்னலார் தம்மை அர்ச்சனை புரிய ஆதரித்தால் பெண்ணில் நல்லவளாயின பெருந்தவ கொழுந்து. உமையம்மை கம்பை ஆற்றங்கரில் சிவபூஜை செய்யும் பொழுது பதிவாக இந்த பாடலை சேக்கிழார் பெருமான் பாடி அருள்கிறார். ஆகவே நாமும் அனைவரும் சிவபூஜை செய்ய வேண்டும். தீட்சை எடுத்துக்கொண்டு செய்தால் சிறப்பு. சிவபூஜையின் சிறப்பு இதில் உணர்த்தப்படுகிறது. சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றர் உடைத்து என்று சொல்வார்கள். அந்த வகையிலே பல வகையில் சிறப்புகள் பெற்ற காஞ்சி மாநகரத்தில் ஒற்றை மாமரத்தில் இருந்து தழுவ குழைந்த நாதர் ஆகிய சிவபெருமான் அடியார் பெருமக்களுக்கும் அருளாளர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்யும் திறம் இந்த வரலாற்றிலே பெரிதும் பேசப்படுகிறது. பல நாயனார் வரலாறுகளிலே இறுதியில் தில்லைக்கூத்தர் வருவார். இந்த நாயன்மார்க்கு அருள் செய்யும் பொருட்டு தில்லைக்கூத்தர் வருவார். அல்லது பொதுவாக அம்மையப்பராக காட்சியளித்த நாயன்மார்களை ஆட்கொண்டு அருள் செய்வார். ஆனால் இந்த வரலாற்றிலே, இந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் வரலாற்றிலே ஏகாம்பரநாதரே வருகிறார். அது பதிவு பண்ணுறார் கடைசி பாடலில். ஆகவே தான் தெய்வச்சேக்கிழார் தொண்டை நாட்டு சிறப்பித்தை போற்ற இந்த நாயனார் சரித்திரத்தை மேற்கொண்டுள்ளார் எனலாம். சோழ நாட்டையும் சிறப்பித்து பாடியிருக்கிறார், பாண்டிய நாட்டையும் சிறப்பித்து பாடியிருக்கிறார். எல்லாம் சாமி உள்ளிருந்து உணர்த்துவது தானே. தெய்வச்சேக்கிழார்
நாட்டு பெருமையையும் ஊர் பெருமையையும் மிக விரிவாக சொல்லி ஏகாம்பரநாதர் காமாட்சியம்மையும் நாயன்மார்க்கு அருள் புரிந்த அருள் வரலாற்றையும் 18 பாடல்களில் மிகவும் சிறப்பாக எடுத்துரைக்கிறார். தொகை வகை விரி என்ற வகையில் சுந்தரமூர்த்தி சுவாமி அருளிய திருத்தொண்ட தொகையில் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் முருத்திர பசுபதிக்கும் அடியேன் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் மெய்மையே திருமேனி வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தாள் மழுவினால் எரிந்த அம்மையான் அடிச்சண்டி பெருமானுக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே என்பது சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிச்சது. திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று இந்த பாடலில் திருநாளை போவார் சரிதத்துக்கு அடுத்ததாக இந்த வரலாற்றினை விரித்துரைக்கிறார். நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய வகை நூல் வகைப்பாடல் திருத்தொண்ட திருவந்தாதியில் மண்டும் புனர்சடையான் தமர்த்து செற்றி வாட்டும் வகை விண்டு மழை முகில் வீடாது ஒழியின் யான் வீவன் என்னா மிண்டும் படர் பாறை முட்டும் எழிலார் திருக்குறிப்பு தொண்டன் குலம் கச்சி ஏகாலியர் தங்கள் தொல்குலமே என்று பாடி அருளுகிறார். இப்பொழுது நாம் பெரிய புராண பாடல்களை ஒன்றாக என்றவரை சிந்திப்போம். முதல் பாடல். அவ்வகைய திருநகரம் அதன் கண் ஒரு மருங்குறைவார் இவ்வுலகில் பிறப்பினால் ஏகாலி குலத்துள்ளார் செவ்விய அன்புடை மனத்தார் சீலத்தின் நெறி நின்றார் மைவிரவு கண்டர் அடி வழித்தொண்டர் உளரானார். அவ்வகைய திருநகரம் அதன் கண் ஒரு மருங்கு உறைவார். அவ்வகைய திருநகரம் என்று தொடங்குகிறார். அவ்வகைய திருநகரம் என்பதற்கு இந்த சரித்து முதல் 110 பாடல்களையும் படித்து அதன் சிறப்புகளை உணர வேண்டும். காஞ்சி மாநகரத்தெல்லாம் சொல்லிட்டார். அப்படிப்பட்ட சிறப்புடைய திருநகரம் என்று தொடங்குகிறார். அவ்வகைய திருநகரம் அதன் கண் ஒரு மருங்கு உறைவார். ஒரு மருங்கு என்றால் ஊரிலே ஏகாலியர் குலம் என்றால் அவருக்கு ஒரு ஒதுக்குப்புறம் ஒதுக்கி ஒரு ஊரிலே ஒரு தனி இடம் கொடுப்பார்கள். அந்த ஒரு மருங்காக இருக்கின்றார். இவரது குலம் ஏகாலி குலம். ஏகாலி குலம் என்பது ஆடைகளின் அழுக்கை நீக்கி வெள்ளாவில் வெளுத்து தூய்மை செய்து தரும் தொழில். அவர்களுக்கென்று தனிப்பகுதி. அதைத்தான் அதன்கண் திருநகரம் அதன்கண் ஒரு மருங்கு உறைவார் என்று குறிப்பிடுகின்றார். ஆக ஒவ்வொரு ஊரிலும் அத்தகைய வாழ்க்கை முறை இருந்துள்ளது. பெரிய புராணம் என்பதே ஒரு கலாச்சாரத்தை சொல்லுவதுதானே. இவ்வுலகில் பிறப்பினால் ஏகாலி குலத்துள்ளார். பிறப்பு ஏகாலி குலம். ஆடைகளை துவைத்து தூய்மை செய்து கொடுக்கும் தொழில். குலத்தை குறிப்பிடுகிறார்கள். நம் பெரும்பாலும் பெரிய புராணத்தில் தெய்வச்சக ஒரு நாயன்மார்க்கும் இந்த குலத்தை குறிப்பிடுவார். ஏனென்றால் எல்லா குலத்திலிருந்தும் நாயன்மார்கள் அருளாளர்கள் அவதரித்துள்ளார்கள் என்பதனை குறிப்பிடுவதற்காக. குலம் என்பது அவர்கள் தொழிலை பொறுத்தும் வாழ்க்கை முறைமை பற்றியும் அவர்களது தனி மனித ஒழுக்கம் பற்றியதுமாகும். குலம் ஒரு பொருட்டு அல்லவா? முக்தி பெறுவதற்கு சிவ தொண்டு செய்வதற்கு குலம் ஒரு தடை அல்ல. எந்த குலத்தில் பிறந்தாலும் நெறியோடும் ஒழுக்கத்தோடும் சீலத்தோடும் ஒருவர் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால்தான் யாருக்குமே சிறப்பு கிடைக்கும். துணி வெளுக்கும் குலத்தில் தோன்றினாலும் இவர் செய்து வந்த தொண்டை மெச்சி சுவாமியே வந்து இவரிடம் உரையாடுகிறார். நேரில் வந்து உரையாடுகிறார். எப்படி சிறுத்தொண்டரிடம் வந்து கேட்கிறாரோ, அமர்நீதி நாயரிடம் வருகிறாரோ, அதுபோல் இவரிடம் வந்து நேரில் வருகிறார். அப்படி சந்திக்கிறார். எந்த அளவுக்கு இவரது தொண்டில் சிறந்து இருக்க வேண்டும். முதல் வேறு வடிவத்தில் அடியாராக வருகிறார். இறுதியில் நேரடி காட்சியாக என 2 முறை பெருமான் வந்தார் என்றால் இவர் பெருமை என்னவென்று சொல்வது. குலம் ஒரு தடை அல்ல. குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் என்றார் மாணிக்கவாசகர். சாதி குலம் பிறப்பு என்னும் தடஞ்சொழில் தடுமாறி என்றும் குறிப்பிடுகின்றார் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில்.
உயர்ந்த குலத்தில் தோன்றியவர்கள் அனைவரும் சிறப்பு மிக்கவர்கள் என்பதும் கிடையாது. தொண்டு பக்தி தான் முக்கியம். அவர்கள் செய்யும் செயல்தான் அவர்களை மேம்படுத்தும். ஆகவே அவ்வகைய திருநகரம் அதன்கண் ஒரு மருங்குறைவார் காஞ்சி மாநகருக்கு ஒரு புறத்தில் ஒரு இருக்கின்றார். இவ்வுலகில் பிறப்பினால் ஏகாலி குலத்துள்ளார். வண்ணார் என்ற ஏகாலி குலத்தில் தோன்றியுள்ளார். செவ்விய அன்புடை மனத்தார் சீலத்தின் நெறி நின்றார். செவ்விய அன்பு சிவபுராணத்தை இடைவிடாது செய்கின்ற அன்பு. அதனால்தான் ஒரு நாயன்மாராக உயர்ந்தார். எப்பொழுதும் சிவபுராணத்தை அன்பு கொண்டே இருப்பார். சிவபுராணம் செவ்விய அன்புடைய மனத்தார் சீலத்தின் நெறின்றார். சீலம் என்றால் ஒழுக்கம். அவர் செய்வது எந்த தொழிலாக இருந்தாலும் ஒழுக்கத்தில் தவறாமல் இருந்தார். ஒழுக்கத்தில் ரொம்ப சிறந்து விளங்கினார். மைவிரவு கண்டர் அடி வழித்தொண்டர் உளரானார். மைவிரவு கண்டர்னா திருநீலகண்டம் சிவபெருமான். அப்போ என்ன குறிப்பிடார்? மைவிரவு கண்டர் அடி வழித்தொண்டர் உளரானார். அவர்களது குலமே தந்தையார் அவர் பாட்டனார் எல்லாருமே அந்த பரம்பரையே சிவபெருமானுக்கு அடிமை செய்து வந்திருக்கிறார்கள். சிவபெருமானுக்கு பற்று கொண்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகின்றார். மைவிரவு கண்டர் அடி வழித்தொண்டர் உளரானார். திருப்பல்லாண்டில் நாம் பார்க்கலாம். வழி வழி ஆளாய் மனஞ்சை குடிப்பிறந்த பழ அடியார்டுங்குடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. ஆக இவர் காஞ்சி மாநகரத்தில் ஒரு நகரத்தில் ஒரு பகுதியில் உள்ளார். ஏகாலி குலத்தில் உள்ளார். சிவபெருமானுக்கு தொண்டு செய்து வருவர். வழி வழியாக அவர்கள் சிவநீரில் ஈடுபடுவார்கள் என்று அவரை அறிமுகப்படுத்துகிறார். இரண்டாவது பாடல். மண்ணின் மிசை வந்ததற்பின் மன முதலாய் இன மூன்றும் அன்னலார் சேவடியின் சார்பாக அணைவிப்பார். புண்ணியமை தொண்டர் திருக்குறிப்பறிந்து போற்று நிலை திண்மையினால் திருக்குறிப்பு தொண்டர் எனும் சிறப்பினார். அவருக்கு ஏன் பேர் வந்தது அதை அந்த பாடலில் குறிப்பிடுகிறார். மண்ணின் மிசை வந்ததன் பின், மண் மிசை இந்த பிறப்பு எடுத்தன் பின், மண்ணின் மிசை வந்ததன் பின் மன முதலாயின மூன்றும். மன முதலாயின மூன்று என்றால் மனம், வாக்கு, காயம் ஆகிய மூன்றும் சிவபெருமானையும் சிவனடியார்களையும் சார்ந்தே இருக்குமாறு பார்த்து கொள்வார். எப்பொழுது சிவசிந்தனையில் இருப்பது, சிவனடியார்கள் தொண்டு செய்ய நினைப்பது, தம் தொழிலில் முனைப்பாக இருந்தாலும் இந்த சிவநெறியிலே இருப்பது. அப்போ மனம் வாய் மெய் என்று சொல்லும் பொழுது மனம் சிவனடியாரே நினைத்து கொண்டிருப்பது, ஐந்தெழுத்து ஜபம் செய்து கொண்டிருப்பது. வாய் அவனுக்கு திருநாமங்களில் ஐந்தெழுத்து எப்பொழுதும் ஓதிக்கொண்டிருப்பது. மெய் சிவபெருமானுக்கும் சிவஅடியாருக்கும் தொண்டு செய்வது என அவர் தம்மை அமைத்து கொண்டாராம். வேறு பணியில் இருந்தாலும் அவர் இந்த சிவநெறியில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். அதாவது பேசினால் ஏகாம்பரேசது பெருமையை பேசுவது, ஏகாம்பரேச பெருமையை யாராவது சொன்னால் கேட்பது. செயல்பட்டால் அடியார்களுக்கு செய்யும் தொண்டில் ஈடுபட்டு செய்வது, விரும்பி செய்வது. சிந்திக்கும் பொழுதெல்லாம் சிவபெருமான் கருணையே சிந்தித்து கொண்டிருப்பது. இது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு. இந்த மூன்றையும் நாம் இவ்வாறு இருக்கும்படி பார்த்து கொண்டால் நமக்கும் ஓய்வு கிடைக்கும். இப்போ மனத்தை ஒழுங்குபடுத்தி எப்பொழுதும் சிவசிந்தையில் நிறுத்துவதுதான் சிரமம். ஆரம்ப நிலையில் சற்று கடினமாக இருக்கலாம், இருந்தாலும் பிறகு பழகிவிடும். ஆகவே எப்பொழுதும் சிவசிந்தனையில் நாம் இருக்க வேண்டும் என்று இப்படி அமைத்துக்கொள்ள பழகினால் மனம், வாய், மெய், வாக்கு, காரியங்கள் எல்லாமே சிவச்சார்புடையதாக இயல்பாகவே ஆகிவிடும். அதைத்தான் குறிப்பிடுகின்றார். மண்ணின் மிசை வந்தது பின் மன முதலாயின மூன்றும் அன்னலார் சேவடியின் சார்பாக அணிவிப்பார். அப்போ சிவசம்பந்தமாகவே பேசுதல், சிவசம்பந்தமாகவே சிந்தித்தல், சிவசம்பந்தமாக செயல்படுதல் என இருந்தால் சிவ தொடர்பு இல்லாத ஒருவரை கண்டால் நாம் ஒதுங்கி விட வேண்டும். அவர் அப்படி தான் இருந்திருக்கார். இதுதான் மண்ணின் மிசை பிறந்த நாள் முதலாக இது நாயன்மார் செய்து வந்துள்ளார். ஊரில் உள்ளவர்களது அழுக்கு அடைகளை துவைத்து கொடுப்பார், வெளுத்து காயத்து கொடுப்பார், அவரது தொழில். ஆனால் அவர் மனம் முழுக்க சிவபெருமான் மற்றும் சிவனடியார்கள் பற்றியே இருந்துள்ளது. மண்ணின் மிசை வந்ததற்பின் மன முதலாயின மூன்றும் அன்னலார் சேவடியின் சார்பாக அணைவிப்பார். புண்ணிய மெய்த்தொண்டர் திருக்குறிப்பறிந்து போற்று. தொண்டர்கள் சிவனடியார்கள் அவர்களுக்கு குறிப்பு அறிந்து செய்வாராம். யாருக்கு என்ன தேவை, இவரால் செய்ய வேண்டியது என்றது அந்த ஆடைகளை துவைத்து கொடுப்பது. இதை தவிர வேறு ஏதாவது தொண்டு செய்ய வேண்டும் செய்து கொடுப்பார்.
ஏதாவது உணவு வாங்கி தர வேண்டுமா, நீர் கொடுக்க வேண்டுமா, என்ன வேண்டும் என்று அந்த அந்த அவருக்கு இது செய்கிறதுலே ரொம்ப முனைப்பாக ஆர்வமாக இருப்பார். அதுவும் அடியாருடைய ஆர்வத்தை குறிப்பை அறிந்து செய்வாராம். புண்ணிய மெய்த்தொண்டர் திருக்குறிப்பறிந்து போற்று நிலை திண்மையினார் திருக்குறிப்பு தொண்டர் என்றும் சிறப்பினார். ஸோ அவன் ஊரில் எல்லாம் இவர் தான் அவரா திருக்குறிப்பு தொண்டர் அந்த அங்கே இருக்கார்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்திருக்குது. அப்படி தேரொலிக்க மாவொலிக்க திசைவலிக்கும் புகழ் காஞ்சி ஊரொலிக்கும் பெருவண்ணார் என ஒன்னா உண்மையினார் நீரொலிக்க அரா இறைக்க நிலா முகிழ்க்கும் திருமுடியார் பேரொலிக்க உருகும் அவர்க்கு ஒலிப்பர் பெரு விருப்பினோடும். திருப்பவும் காஞ்சி நகர சிறப்பை சொல்கிறார். தேர் ஒலிக்கிறது. மா ஒலிக்க, மா என்றால் குதிரை, குதிரைகள் ஒலிக்கின்றன, குதிரைகள் சத்தம் கேட்கின்றன. திசை ஒலிக்கும் புகழ் காஞ்சி, தேர் ஒலிக்க மா ஒலிக்க திசை ஒலிக்கும் புகழ் காஞ்சி ஊர் ஒலிக்கும் பெருவண்ணார் என ஒன்னா உண்மையினார். ஒலித்தல் என்றால் துவைத்தல். ஊர் ஒலிக்கும் பெருவண்ணார், ஊரில் உள்ளவர்களது ஆடைகளை செய்பவர் தான், மாசு நீக்குவர் தான். வண்ணார் என ஒன்னா உண்மையினார், ஆடைகளை துவைத்து கொடுப்பர் என்று மட்டும் அல்லாமல், வண்ணார் என ஒன்னா அது மட்டுமல்லாமல், நீர் ஒலிக்க அரா இறைக்க நிலா முகிழ்க்க, இதை சிவபெருமான் குறிப்பிடுகிறார். நீர் ஒலிக்க அரா இறைக்க, அரா என்றால் பாம்பு. நீர் ஒலிக்க அரா இறைக்க நிலா முகிழ்க்கும் திருமுடியார் பேரொலிக்க உருகும் அவர்க்கு ஒலிப்பர் பெருவிருப்பினோடும். சிவனடியாரை நினைத்து யார் உருகுகிறார்களோ அந்த அடியாருக்கு போய் தொண்டு செய்வார். அது செய்கிறது ரொம்ப பெருவிருப்பினோடும், மிக விருப்பப்படுவார். ஊரில் உள்ளவங்களும் துணி வச்சு கொடுப்பாரு. அடியார்கள் யாராவது சிவன் உருகுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் அவர் தொண்டு செய்கிறார். துணி துவைச்சு கொடுக்கறது ரொம்ப விருப்பப்படுவார். அந்த பெருவிருப்பினோடும் நிலாவுக்கும் திருமுடியார் பேரொலிக்க உருகும் அவருக்கு ஒலிப்பர் பெருவிருப்பினோடும், அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஆர்வமாக இருப்பார். தேசுடைய மலர்கமல சேவடியார் அடியார்தம் தூசுடைய துகள் மாசு கழிப்பார் போல் தொல்லை வினை ஆசுடைய மல மூன்றும் அனையவரும் பெரும்பிறவி மாசுதனை விட கழிந்து வருநாளில் அங்கொரு நாள். இவ்வாறாக அவருடைய செயல்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் தேசுடைய மலர்கமலச் சேவடியார் அடியார்தம் தூசுடைய துகள் மாசு கழிப்பார் போல் தொல்லை வினை ஆசுடைய மலம் மூன்றும் அனையவரும் பெரும்பிறவி. 3 நாள் தான் பிறவி வருது. மலம் மூன்றும் அனையவரும் பெரும் பிறவி மாசுதனை விடக்கழித்து வருநாளில், பிறவி மாசுதனை விடக்கழிந்து வருநாள். ஒரு நாள் அவருடைய இப்போ இதுவாறு செய்யும்பொழுது அவர் தன் வினைகளை கழித்து கொண்டு வருகிறார் என்று இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார். அதாவது முக்கியமான ஒரு கருத்தை தெய்வ சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். நாம் என்ன பணி செய்தாலும், எந்த செயல் செய்தாலும் நாம் நம்முடைய வினைகளை கழித்து கொண்டே வர வேண்டும். அதை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கிட்டால் போதும். ஏன்னா நிறைய வினைகள் தான் பிறப்பு வந்திருக்கு. நிறைய வினைகள் செய்து வந்திருக்கிறோம். ஊருக்கு துணிகளை துவைத்து கொடுப்பவர் தான். ஆயினும் அடியார்கள் ஆடைகளை வாங்கி துவைத்து தந்து அதற்காக எந்த ஊதியம் பெறாமல் செய்யும் பொழுது அவர் செய்யும் தொழிலை புனிதமாக்கி கொண்டார். புரியுதுங்களா? இப்போ அடியார்கள் செய்யும் பொழுது அவருக்கு தொண்டாயிடுது. அப்போ அது செய்யும் பொழுது அவரோட மாசை கழிக்கிறார், இவருடைய மலங்களையும் கழித்து கொள்கிறார். அதைத்தான் குறிப்பிடுகின்றார். தேசுடைய மலர்கமலர் சேவடியார் அடியார்தம் தூசுடைய துகள் மாசு கழிப்பார் போல், அவங்கள துணிகளில் எப்படி அழுக்கு நிற்கிறாரோ அதுபோல தொல்லை வினை ஆசுடைய மலம் மூன்றும் அனைவரும் பெரும் பிறவி மாசுதனை விட கழிந்து, அங்கே அடியார்களுக்கு ஆடைகளில் அழுக்கு நீக்கி கொடுக்கிறார். அப்படியே பேரில் அவருடைய மலமும் நீங்குகிறது, தன்னுடைய மலங்களையும் நீக்கிக் கொள்கிறார். இவ்வாறு செய்து வரும்போது வருநாளில் அங்கொரு நாள், இப்போ தான் தொடங்குது. பொன்னிமய பொறுப்பறையன். அப்போ எத்தனையோ பிறவிகள் ஈட்டியது தொல்வினை. மும்மல வினையினால் வருவது பிறப்பு, ஆணவம் கண்மம் மாயை, 3 மலங்கள். இப்போ இந்த பிறப்பு ஏன் வந்தது? இந்த பிறப்பில் இவ்வளவு துன்பம் ஏன்?
இதற்கு உபாயம் ஏன் நம்ம துன்பப்படுகிறோம், இவ்வளோ துன்பம் ஏன், இதற்கு என்னதான் உபாயம், இதையெல்லாம் நாம் யாரும் யோசிப்பதில்லை. சங்கீதம் என்னும் பழைய வினை தொகுப்பு, அதிலிருந்து கொண்டு வந்தது பிரார்த்த வினை. அதை கழிக்கும் பொழுது மேலும் புதிய வினைகளை ஈட்டிக்கொள்கிறோம். அவ்வாறு ஈட்டிக்கொண்டு துன்பப்படுகிறோம். இப்போ வினையினால் மறுபடியும் பிறப்பு வருகிறது. அது சொல்லுவாங்கள்ல, குளிக்க போய் சேற்றை பூசிக்கொள்வது போல். அதான் வாரியார் சுவாமிகிட்ட ஒரு தடவை கேட்டாங்க, இந்த பிறப்பு ஏன் கொடுக்கப்பட்டது? அதுக்கு அழகாக ஒரே வரியில் பதில் சொன்னார். பிறப்பை நீக்கிக் கொள்வதற்காக பிறப்பு கொடுக்கப்பட்டது. சரிதானே? இப்போ நமக்கு பிறப்பு கொடுத்துருக்கார் சுவாமின்னாக்கா, இதன் மூலம் நல்ல செயல்கள் செய்து வினைகள் இல்லாதபடி செய்து வினைகள் ஈட்டுக்கொள்ளாமல் செய்து இருந்தால் நமக்கு பிறப்பு வராது. இப்போ பிறப்பை நீக்கிக் கொள்வதற்காக பிறப்பு கொடுக்கப்பட்டது என்று கூறுகிறார். அப்போ மலம் மூன்றும் அனையவரும் பெரும்பிறவி. ஆக இந்த பிறப்பு மாசை கழிக்க வந்த பிறப்பு தான். அதை நம்ம புரிந்து கொண்டு செய்தாலே, அதுதான் இதுக்கு முந்தைய பாடல் குறிப்பிட்டார். மனம் மெய் வாக்கு இவற்றால் செய்வது எதுவும் திருவருளாலே நிகழ்கிறது என்று சங்கல்பம் செய்து கொள்வது. எது செய்தால் சாமி செய்தார் அப்படிங்கிற அது மாதிரி செஞ்சுன்னா அது நமக்கு வினையை சேராது, அது சாமி கணக்கில் போயிடும். இவ்வாறாக இருந்திருக்கின்றார். பொன்னிமய பொறுப்பறையன் பயந்தருளும் பூங்கொடி தன் நன்னிலைமை அன்றளக்க எழுந்தருளும் நம்பெருமான் தன்னுடைய அடியவர்தம் தனித்தொண்டர் தம்முடைய அந்நிலைமை கண்டு அன்பர்க்கு அருள் புரிவான் வந்து அனைவார். இதில் என்ன குறிப்பு சொல்கிறாரு, இமயவரம்பருக்கு மகளாக அம்பிகை அவதரித்து அங்கே திருமணம் செய்து கொண்டார் சுவாமியை. அப்போ அவங்களுக்கு அவங்க அம்பாளுடைய பெருமையை, அது கந்தபுராணம் படித்தவங்களுக்கு தெரியும், அம்பாளின் பெருமையை உணர்த்துவார் சுவாமி. அப்போ வேறு மாறு இடத்துல வருவார் சுவாமி, வருவார். சங்கரனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கின்றாயே, அம்பிகை தவம் இருப்பாங்க, 12 வயசு 12 வயசு இருக்கும். அப்பயே சிவபெருமான் தான் கல்யாணம் பண்ணி திருமணம் செய்து கொள்ளுன்னு சொல்லிட்டு தவம் இருப்பாங்க. சிவபெருமானை திருமணம் செய்து என்று தவம் இருக்கிறாயே, அவர் சுடுகாட்டு சாமியாச்சு, எலும்பு பூசிட்டு இருக்கா, எலும்பு அணிந்திருக்கிறார், சுடுகாட்டில் இருக்காரே, சாம்பல் பூசியிருக்காரா என்று சொன்னதும் அம்பிகைக்கு கோபம் வந்துடும். நெடிது மூத்தலின் நீர் பித்தரோ, ஏன்னா சிவபெருமான் தெரியாது, உனக்கு வயசாகிட்டு உனக்கு என்ன, நீ ஒன்றும் பித்து பிடிச்சி பிடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்ன அவ்வளோ உறுதியாக இருக்கியான்னு சாமி கேட்டோன்னு சொல்லுவாங்க. கடிய நோன்பினை அளப்பில் செய்து கழிப்பன், நான் எனது முயற்சியை விடுவேனோ, எவ்வளோ முயற்சி வந்தாலும் இப்போ எப்படி அப்பர் சாமி உறுதியாக கையிலைக்கு சென்றாரோ அதுபோல் நான் எவ்வளோ இதாக இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டாலும் என்னோடய முயற்சியை விட மாட்டேன், நான் இதில் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள். அவ்வாறு அம்பிகையின் பெருமையை உணர்த்துவது அந்த தான் முதல்வரில் சொல்கிறார். பொன்னிமய பொறுப்பறையன்னா இமயவரம் பயந்தருளும் பூங்கொடி அவருடைய திருமகள் தன் நன்னிலைமை அன்று அளக்க எழுந்தருளும். அன்று அம்பிகையின் பெருமையை உலகத்தை காட்டுவதற்காக நம்பெருமான் இப்போ தன்னுடைய அடியவர்தம் தனித்தொண்டர் அவர் மற்ற அடியோட சிறப்பு. தனித்தொண்டர் தம்முடைய அந்நிலைமை கண்டு, அவருக்கு தெரியும் இதில் சோதனையே கிடையாது, சோதிக்க வரதில்லை. அவர் என்ன செய்கிறார், எந்த சிவசனில் இருக்கார், என்ன தொண்டு செய்கிறார் எல்லாம் தெரியும். அந்நிலைமை கண்டு அன்பர்க்கு அருள் புரிவான் வந்து அனைவார். உலகத்துக்கு வெளிப்படுத்துறதுக்காக வருகிறார், அவர் காஞ்சி மாநகரத்துக்கு வருகின்றார் என்று குறிப்பிடுகின்றார். அப்போ சிவபெருமாடியார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அன்பு காட்டுவார்கள். அவர்களே இவர் தனித்தொண்டர், அதனால் தனித்தொண்டர் என்றார். தன்னுடைய அடியவர்தம் தனித்தொண்டர் தம்முடைய அந்நிலைமை கண்டு அன்பர்க்கு அருள் புரிவான் வந்து அனைவார். இப்போ சீதமலி காலத்து திருக்குறிப்பு தொண்டர்வால் ஆதுலராய் மெலிந்து மிக அழுக்கடைந்த கந்தையுடன் மாதவ வேடம் தாங்கி மாலரியா மலரடிகள் கோதடையா மனத்தவர் முன் குறுநடைகள் கொலக்குறுகி. சீதமலி காலத்து, மழைக்காலம் இல்லை, சீதமலி கொஞ்சம் குளிர், மழையில் 2 நாள் மழை பெஞ்சிருக்கும், அதனால் சீதமலி காலத்துங்கிற குளிர்ந்த ஒரு நாள், குளிர் மலிந்த காலத்தில் இப்படி தான் இளையான்குடி மாறனாருக்கும் வருவார். மாரி காலத்தில் பின்னிரவு ஒரு ராத்திரி 1 மணி போல் வருவார். மாரிக்கால் நல்ல மழை காலத்தில் தான் இளையான்குடி மாறனார் வீட்டுக்கு வருவார், உணவு கேட்பார்.
அதுதான் இது குறிப்பிடுகிறது. சீதமலி காலத்து திருக்குறிப்பு தொண்டர்பால் நாயனாரிடம் ஆதுலராய் மெலிந்து, ஆதுலர்னா ஒரு ஆதரவு இல்லாமல் ரொம்ப வறுமையில் இருக்கிற மாதிரி, பேணுதலின்றி வயதானவராய், யாரும் அவருக்கு பார்த்துக்க இல்லாதவர் இருப்பாங்களே, அதுபோல் ஆதுலராய் ஆதரவு இல்லாதவராய், மிக அழுக்கடைந்த கந்தையுடன், கந்தைன்னா ஒரு இடுப்பு கீழே ஒரு அணியிற ஆடை. ஏன்னா கந்தை கந்தல் பலருக்கு ஒரு இது இருக்குது, குழப்பம் இருக்கிறது. கந்தல் என்பது பத்தல், கந்தல்ங்கிறது கிழிந்த ஆடை தான் கந்தல். இது கந்தைங்கிறது நல்ல ஆடை தான், இடுப்பு கீழே உள்ளது. கந்தைங்கிறது ஆடை. மிக அழுக்கடைந்த கந்தை, அவ்வளோ அழுக்கு, கருப்பாக இருக்குது, அவ்வளோ அழுக்காக இருக்குது அந்த ஆடையோட. ரொம்ப மெலிந்தவராக வர்றார். மாதவ வேடம் தாங்கி, ஆனால் வேடம் ஆள் இழைப்பாக இதாக இருக்கார், அழுக்கடைஞ்ச துணி அணிந்து வருகிறார். ஆனால் மாதவ வேடம், கந்தை ஆடு தான் ஒருத்திருந்தார். முகம் தளர்விட்டு இருக்கிறார். திருநீர், உத்திராக்கம், சொடாமுடி, அதெல்லாம் சிவவேடம் எங்கேயுமே கொஞ்சமாக குறைவில்லை. அப்படி மாதவ வேடத்துடன் மாலரியா மலரடிகள், பிரம்மாவும் பார்க்காத திருவடிகள், அவர் வேற பார்க்க நடந்து வர்றாராம். பிரம்மா விஷயம் பார்க்காத பெறவடிகள். மாலரியா மலரடிகள், கோதடையா மனத்தவர்மன் குறுநடைகள் கொலக்குறுகி. கோதடையா மனத்தவர் யார்? குற்றமில்லாத மனத்தை உடையவர் நம்ம நாயன்மார். அவர் முன் குறுநடைகள் கொலக்குறுகி, மெதுவாக தள்ளாடி நடந்து வர்றாராம். ஒன்று அவர் தள்ளாமை வயது, அதனால் இப்போ மெதுவாக நடந்து வருகிறார். இரண்டாவது, அவர் நாயன்மார் அவருடைய திருவடிகள் பார்க்கணும், அதுக்காக மெதுவாக நடந்து வர்றாராம், நல்லா பார்க்கட்டும்னு. கோதடையா மனத்தவர்மன் குறுநடைகள் கொலக்குறுகி, திருமேனி வெந்நீர் திகழ்ந்து ஒளிரும் கோலத்து கருமேகமென அழுக்கு கந்தையுடன் எழுந்தருளி, வருமேனி அருந்தவரை கண்டு மனம் மகிழ்ந்து எதிர்கொண்டு உருமேவும் மயிர்ப்புலகம் உளவாக பணிந்து எழுந்தார். சிவவேடத்தோடு வர்றாரு, அழுக்கடைந்த கந்தையோடு வருகிறார். திருமேனி வெந்நீர் திகழ்ந்து ஒளிரும் கோலத்து, திருமேனில் வெந்நீர், நெத்தியில் எங்கே 16 இடங்களில் திருநீர் பலபலன்னு வெந்நீர் பலபலன் ஒளிர்கிறது, ஒளிர்கின்ற கோலம். திருமேனில் வெந்நீர் ஒளிர்கின்ற கோலம். ஆடை எப்படி இருக்குது? கருமேகமென அழுக்கு கந்தையுடன், அழுக்கேறி மேகம் போன்ற கருத்த ஆடையாம். இந்த வெள்ளை துணி தான், ஆனால் அவ்வளோ அழுக்கு இருக்குது. அழுக்காய் கருப்பு மேகத்துக்கு ஒப்பிடுவது போல் கருமையாக உள்ளதாம். அவ்வாறு எழுந்தருளி வருமேனி அருந்தவரை கண்டு மனமகிழ்ந்து எதிர்கொண்டு, அப்படிப்பட்ட திருமேனுடைய அருந்தவரை கண்டு இவர் மனம் மகிழ்கிறாராம். மனம் மகிழ்ந்து உருமேவு மயிர்ப்புலகம் உளவாக பணிந்தெழுந்தார். இவருக்கு மயிர் கூச்செறியுது. ஏன்னா அந்த அடியா பற்றி இலக்கணம் சொல்லுவாங்க. ஒன்றுகளாம் அப்பர் சாமி பதிகற்ற பாடலில் இந்த 10வது பாடல் வரும். நா தழுதழுத்தல், விம்முதல், கண்ணீர் நீர் நீர் வர்றது, மயிர் கூச்செறிகிறது, இதெல்லாம் அடியார் பண்பு, இதெல்லாம் இருக்கணும். அதான். ஆனால் அவர் பார்த்தோடனே சிவருமான் வந்த அடியார் வேடத்தில் வந்தவரை பார்த்தோடனே அவருக்கு ஒரு இப்படிப்பட்டவரா அப்படின்னு சொல்லி சிவ வேடத்தை பார்த்து அவருக்கு மயிர் கூச்சரிக்கிறதும். உரிமையும் மயிர்ப்புலகம் உளவாக பணிந்து எழுந்தார். அத்தகைய அடியாரை கண்ட மாத்திரத்தில் திருக்குறிப்பு தொண்டர் மெய் சிலிர்த்து போனார் மற்றும் மனம் மிக மகிழ்ந்து போனார். அதாவது எந்த தொழிலில் இருக்கமோ அது இது ஒரு இதுதான், பொதுவான இதுதான். இது யாருக்கு எந்த துறையில் இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு அந்தந்த இதுக்குள்ளே இது வரணும். உதாரணத்துக்கு சொல்லுவோம், நம்ம ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது, அதை ஒரு 3 பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு 3 பேர் 3 கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. ஒரு ஓவியர் பார்த்தாருன்னா இது அழகாக ஓவியம் வரையலாமே, அந்த கண்ணோட்டத்தில் பார்த்துக்கிட்டு இருப்பார் அவர். இப்போ ஒரு கசாப்பு கடைக்காரர் பார்த்தாருன்னா இது 3 கிலோ தரும், 2 கிலோ தரும், இத்தனை கறி வெட்டலாம், அவரோட எண்ணங்கள்லாம் அப்படி இருக்கும். ஒரு சமூக ஆர்வலர் பார்க்கும்பொழுது இந்த கட்டுக்குட்டி இப்போ இதை யாரோ காப்பாற்றணுமே, இதுக்கு உணவு கிடைக்குமா, இது பண்ணுமா, இதனுடைய அப்படின்ட்டு அந்த சிந்தனை சமூக நோக்கில் பார்ப்பார் அவர், விலங்கு ஆர்வலர்னார். அதுபோல் அடியாரை பார்க்கும்பொழுது அந்த அந்த உணர்வு ஏற்படுகிறது. அதுதான் உரிமையும் மயிர்ப்புலகம் உளவாக பணிந்து எழுந்தார் என்று குறிப்பிடுகின்றார். எய்தும் அவர் குறிப்பறிந்தே, எய்தும்னா அங்கே வருகின்ற தன் முன்பு வருகின்ற, ஏன்னா குறிப்பறிவர் தான் இவரோட இதாச்சு. எய்தும் அவர் குறிப்பறிந்தே இன்மொழிகள் பல மொழிந்து, இனிய மொழிகள்லாம் சொல்லி
செய்தவத்தீர் திருமேனி இழைத்திருந்தது என்று கைதொழுது கந்தையனை தந்தருளும் கழுவ என மைதிகள் கண்டம் கரந்த மாதவத்தோர் அருள் செய்வார். எப்படி கேட்குறா பாருங்க. அடியார் சிவபெருமான் அடியார் வேடத்தில் வர்றாரு. வயதான குளத்தில் அழுக்கான கந்தை ஆடை அணிந்து வருகிறார். இவர் கேட்குறார், குறிப்பறிந்த இன்மொழிகள் பலமொழிந்து. இன்மொழிகளும் எடுத்தோடனே இப்போ கேட்டுற மாட்டார் அவர். இப்போ ஒரு அடியாருன்னு போய் ஐயா உங்கள் துணி கூட நான் துவைச்சி கொடுக்குறேன்னு சொன்னால் அவன் கோச்சுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் அவனை கேட்டேனா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து அவனுக்கு என்ன ஏன் நீ இப்போ வேலையை பார்த்து அப்படின்னு சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். அதனால் முதல்ல இன்மொழிகள் மெதுவாக பேசணும். இனிய சொற்களால் பேசினாராம். ஐயா உடல் இழைச்சி போயிருக்கீங்க, ரொம்ப சோர்வாக களைப்பாக இருக்கீங்க, அவங்களுக்கு மகிழ்ச்சி பண்ண மாதிரி பேசணும். தங்கள் குறுநடையில் ஒரு சோர்வு தெரிகிறது, தங்களுக்கு அடியேன் ஏதாவது உதவி செய்ய இயலுமா, தண்ணி சாப்பிட்றீங்களா, தங்களது கந்தை ஆடை மிகவும் அழுக்கேறி இருக்குது. எப்போ மேட்ருக்கு வரணும், விஷயத்துக்கு வராது. கந்தை ஆடை மிகவும் அழுக்கேறி இருக்குது, தாங்கள் விரும்பினால் அடியேன் அதை நன்கு துவைத்து தூய்மை செய்து தங்களுக்கு தருவேன். இப்படி சொல்லி ஒன்றா கேட்டு வீடுகள்லாம் போட்டு பேசுவார். அதான் சொல்கிறார், எய்துமார் குறிப்பறிந்தே இன்மொழிகள் பலமொழிந்து செய்தவத்தில் திருமேனி இழைத்திருந்தது இப்படி இழைச்சிருக்கீங்களே என்று கை தொழுது கந்தையனை தந்து அருளும். அடியார்கிட்ட பேசும்போது அருளும் தான் கேட்கணும். ஐயா அமுது எடுத்து அருளுங்க, அப்படி தான் பேசணும். இதை தான் இந்தமாரி இன்மொழிகள் நம்ம இளையான்குடி மாறனார் பிராணத்தில் வரும். வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து இப்படிலாம் பேசுவாங்க இளையான்குடி மாறனார். ஒரு அடியாரை அமுதற்கு அழைக்கும் பொழுது இல்லாட்டி கோச்சுக்குவாங்கல்ல. செவிப்புலத்து ஈரம் மென் மதுர பதம் பரிவைத முன்னுரை செய்த பின். இவ்வளோ முன்னுரை வந்தோடனே செவிப்புல மெதுவாக காதுகிட்ட போய் சொல்லணும். ஈரம் மென் மதுரம். ஐயா நம்ம வீட்டில் அமுது இருக்குது, சாப்பிட வரீங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும், வந்தீங்கன்னா அமுது படைக்கணும்னு ஆசைப்பட்றேன், அப்படி ரொம்ப இதாக பேசணும். ஈர மென் மதுரப்பதம் பரிவைத முன்னுரை செய்த பெண் அப்படி சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து அழைச்சிட்டு போவார். இதை சேர்க்கிறார் வரிகள் இளையான்குடி மாறனார் குறிப்பிடுவார். அதுபோல் இவர் கைதொழுது கந்தையனை தந்தருளும். முதல்ல இழைச்சிருக்கீங்க அதெல்லாம் கேட்டுட்டு உபச்சாரணம் பண்ணிவிட்டு அப்புறம் கேட்குறாரு. கலையினை தந்தருளும் கழுவ என துவைச்சி கொடுக்குறேன், கழுவன்னா துவைத்து தூய்மை செய்து தருகிறேன் என்று சொல்கிறார் என்று கேட்க மைதிகள் கண்டம் கறந்த மாதவத்தோர். கண்டம் கறந்தார், அந்த கருமையை கண்டம் கருத்து அதை மறைத்து வருகிறார். பெரிய தாடி வச்சிருப்பார் போல இருக்குது. மைதிகள் கண்டம் கறந்த மாதவத்தோர் அந்த அடியார் அருள் செய்வார். அதை சொல்வார், பேசுகிறார். இக்கந்தை அழுக்கேறி எடுக்கவனாது எனினும் யான் மெய்கொண்ட குளிர்க்கு உடைந்து விடமாட்டேன். மேல் கடல்வால் அக்குன்றம் வெங்கதிரோன் அணைவதன் முன் தருவீரேல் கை கொண்டு போய் ஒலித்து கொடு ஆறும் கடிது என்றார். இந்த கது அழுக்காக தான்ப்பா இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது. இது பண்ணால் எனக்கு குளிர் தாங்காதேங்கிறதுக்காக நான் வந்து துவைக்காமலே இப்படி ஓட்டிகிட்டு இருக்கேன், மேலே போட்டுக்கிட்டே இருக்கேன். நீ வேணால் ஒன்று பண்ணு, மேல் கடல்பால் அக்குன்றம் வெங்கதிரோன் அணைவதன் முன், சூரியன் மறையறதுக்கு முன்னாடி கொடுக்க முடியும்னா கை கொண்டு போய் ஒலித்து கொடுவாரும் கடிது, சீக்கிரம் போய் துவைச்சி எனக்கு சாயங்காலத்தில் கொடுக்க முடியாது துவைச்சிட்டு வாங்க என்ற மாதிரி சொல்கிறார். இக்கந்தை அழுக்கேறி எடுக்கவனாது எனினும், இந்த ஆடை மிகவும் அழுக்கேறி உடுக்க உதவாது எனினும், எனக்கு தெரியுது அழுக்காக தான் இருக்குது, இருந்தாலும் முடியலை என்னால் துவைக்க தான் நினைக்கிறேன். ஆனால் மெய்கொண்ட குளிர்க்கு உடைந்து மேனியில் தாக்கும் குளிருக்கு அஞ்சி விடமாட்டேன், அதை விட இயலாதவனாக உள்ளேன், அதை துவைக்கிறதுக்கு களையாமல் இருக்கின்றேன். ரெண்டாவது, மலையில் கதிரவன் மறைவதற்கு முன், மாலையில் அந்த அங்கே இருக்கிற மலைகளில் போய் சூரிய அஸ்தமனம் ஆகும், அஸ்தமனகிரினே பேர் அந்த மலை. நீர் அதனை தோய்த்து தருவீரேன், இதனை கொண்டு சென்று தோய்த்து உலர்த்தி விரைவில் கொண்டு வரும். அதான் ஒலித்துங்கிறார். வெங்கதிரோன் அணைவதன் முன், வெங்கதிரோன் சூரியன் அணைவதன் முன் தருவீரேல் கை கொண்டு போய் ஒலித்து கொடுவாரும். ஒலித்துங்கிற சொல்லிட்டார் அவர். அந்த ஒலித்தில் எவ்வளோ வேலை இருக்கு அடியா இவர் திருப்பி நாயனா இருக்குது. முதல்ல நனைக்கணும், தண்ணியில் நனைத்து துவைத்து, அப்புறம் உவர்மண் சேர்த்து, அப்புறம் அதுக்கப்புறம் வெள்ளாவில் வைத்து, மீண்டும் அலசி அந்த மணல் போகிறது, உவர்மண்லாம் போகிறதுக்கு மீண்டும் தண்ணீர் அலசி, பிறகு உணர்த்தினா உலகத்தை காய வைத்து, இவ்வளோ வேலை இருக்குது.
அதான் அவர் உறவில் சொல்லிட்டார், கை கொண்டு போய் ஒலித்து கொடுவாரும் கடிது என்றார். நீ சூரிய மறையத்தில் கொடுப்பதுன்னா நீ எடுத்துகிட்டு போயிட்டு கொண்டு வா அப்படின்ட்டு சொல்கிறார். சுவாமிக்கு இவருக்கு நாயன்மாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டுது. தந்தருளும் இக்கந்தை தாழாதே ஒலித்து உமக்கு இன்று அந்தி படுவதன் முன்னம் தருகின்றேன் என்று சொல்ல, அவரும் கந்தை இது ஒலித்து உனக்கு கடிதின்றே தாரீரேல் இந்த உடற்கு இடர் செய்தீர் என்று கொடுத்து ஏகினார். என்ன சொல்றார் பாருங்க, இக்கந்தையை சிறிதும் காலம் தாழ்த்தாமல் தோய்த்து உலர்த்தி மாலை காலம் வரும் முன்பு தருகின்றோம் என சொல்லவும் அவர் அடியவர் சொல்றாரு, அடியவராத பெருமான் சொல்றார், இக்கந்தை தோய்த்து உலர வைத்து இன்றே தாரீராகில் இன்றைக்கு தர இயலாதவராகி ஆகிவிட்டால் இவ்வுடம்புக்கு நீர் தீங்கு இழைத்தீர் ஆவீர் என்று கூறி கந்தையை கொடுத்து போயினார். அவர் கொடுத்துட்டு எங்கே போயிட்டார், கொடுத்துட்டு துவச்சி கொடுத்துட்டாரு. இப்படி தான் சிவபெருமான் ஏதாவது நாயன்மார் ஆட்கொள்ளும் பொழுது ஒரு செய்ய முடியாத ஒரு செயலாக இருக்கும். அந்தமாரி ஒரு இது செய்வார். நமக்கு எல்லா நாயன்மாரும் தெரியும். திருத்தொண்ட நாயர்கிட்ட அமுது இவருக்கு எப்படியாவது அடியாருக்கு அமுது படைக்கணுங்கிற இவரோட நோக்கம். அவர் சொல்லார், பிள்ளையை அறிஞ்சு கொடுக்கணும், தாய் பிடிக்க தந்தை அறியணும். இப்போ அதுக்கெல்லாம் அவங்க ஒத்துக்கிறாங்க. அது அந்த செய்ய வச்சு அதை உலக காட்டுறதான் இது. இப்போ இவருக்கு என்ன சொல்லியிருக்காரு, மாலைக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிறார். இதுதான் அவருக்குள்ளே வைத்த ஒரு இது. அப்படி கொடுக்கலன்னா என்னோடய உடலுக்கு தீங்கு இழைத்தீர், நான் எனக்கு குளிருக்கு பயந்துட்டுருக்கேன், என்னோட இல்லாட்டி குளிரும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை அந்த ஒரு கண்டிஷனை போட்டு கொடுக்குறாரு. குறித்த பொழுதே ஒலித்து கொடுப்பதற்கு கொடுபோந்து வாங்கிட்டார். அது அவரு அடியார் அந்தாண்ட போயிட்டார், அந்த பக்கம் போய்விட்டார். இவர் திருக்குறள் வாங்கிட்டு துவைக்க ஆரம்பிச்சிட்டார். குறித்த பொழுதே ஒலித்து கொடுப்பதற்கு கொடுபோந்து வெறித்தட நீர்த்துறையின் நீர்த்தரை, அவருக்கு தனி குளக்கரைகள் இருக்கும். அங்கே வெறி மலர்கள்லாம் பூக்கள்லாம் பூத்துருக்கு அந்த தடாகத்தில். அங்கே போய் துவைக்க போகிறாரு. அங்கே மாசெறிந்து மிக புழுக்கி துவைச்சிட்டு அதுக்கப்புறம் வெள்ளாவியில் வச்சு, புழுக்கினா வெள்ளாவி வைக்கிறது, இதில் வைப்பாங்க, ஆவியில் வைப்பாங்க. பிரித்து ஒலிக்க புகுமளவில் திருப்பம் அலசிட்டு அதை மறுபடியும் ஒரு தடவை அலசணும். அது மாதிரி செய்யும் அளவில் புகுமளவில் பெரும்பகல் போய் பின்பகலாய், இதுக்கே மத்தியானம் ஆகிட்டு, மதியம் ஆகிட்டு மாலை நேரம் வரப்போகுது. பெரும்பகல் போய் மதியம் ஆகிட்டு 2-3 மணி அது மாதிரி டைம் ஆகிட்டுது. போய் பின்பகலாய் மறிக்கரத்தார் திருவருளால் மழை எழுந்து பொழிந்திடுமால். பாருங்கள் எப்படி நினைச்சு இவ்வளோ வேலை தான் செஞ்சுருக்கார் அவர். அதுக்கே இவ்வளோ நேரம் ஆகிட்டு தான். மறிக்கரத்தார் திருவருளால், கையிலே மான் ஏந்திய கரத்தை உடைய சிவபெருமான் அவருடைய திருவருளால் மழை விழுது. ஏன்னா சாமி மழை வராச்சு இவர் தானே, இவருக்கு இது கொடுக்கணுங்கிறதுக்கு. துறையில் சென்று அக்கந்தையை தோய்த்து அழுக்கினை நீக்குவதற்கு உவர்மண் சேர்த்து வெள்ளாவில் வைத்து பிறகு மீண்டும் அலசி தோய்த்து முடிக்கும் பொழுது நண்பகல் கழிந்து பிற்பகலாகிவிட்டது. அப்பொழுது மானேந்திய கரத்தையுடைய திருவருமான் திருவருளால் மழை பொழிந்தது. இப்போ எல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு, இன்னும் காய வைக்க வேண்டிதான். மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு, மழை பெய்கிறது. திசை மயங்க வெளியடைந்த, அவ்வளோக்கு தான் பெய்தான், எப்படி பயந்து வர்ணிக்கிறார்கள். திசைமயங்க வெளியடைந்த செறிமுகிலின் குழாமிடைந்து மிசை சொரியும் புனல் தாரை விழிநுழையா வகைமிடைய அசையுடைய மனத்து அன்பர் அறிவு மறந்து அருந்தவர்பால் இசைவு நினைந்தழிந்து இனி யான் என் செய்கேன் என நின்றார். திகச்சு போயிட்டார் நாயன்மார். திசைமயங்க வெளியடைந்த, ஓயாது விடாது பொழிகின்ற மழை, திசைகள் தெரியாதவாறு வெளியே எங்கும் பறந்து சோன்னு அடித்து கொட்டுது மழை. எங்கும் செறிந்த மேகங்கள் கூட்டம் நெருங்கி எழுந்து, மேகம் எங்கேருந்து வந்தது அவர் அதில் குறிப்பாக சொல்லிட்டார். என் ஆடையில் மேகத்தை போல் அழுக்காக இருக்குங்கிறாரு. அந்த மேகத்தை ஒரு அழுக்க அடித்து துவைச்சார். அந்த மேகம் எங்கே போகும், மேலே போயிட்டுது. அந்த மேலே தான் கீழே வருது. அதுவும் ஒரு குறிப்பு. அது அடைமழை பொழிகிறது என்கிறார். திசைகள் தெரியாதவாறு எங்கும் பறந்து செறிந்த மேகங்கள் கூட்டம் நெருங்கியது. கூட்டமாக மேகம் கருத்து மழை பெய்யுது. குறித்த பொழுது திசைமயங்க வெளியடைந்த செறிமுகிலில் குழாமிடைந்து மிசை சொரியும் புனல் தாரை விழிநுழையா வகைமிடைய. இங்கேருந்து பார்த்தா எதுவுமே எதிர காட்சி தெரியல. விழிநுழையா வகைமிடைய அசையுடைய மனத்தன்மை. இது பார்த்து தான் இவருக்கு திருக்கொண்ட நாயன்மாருக்கு அறிவு மறந்து அருந்தவர்பால் இசைவு நினைந்தெழுந்து இனி யான் என் செய்கேன் என்கின்றார். அதான் இதுதான் கவனிக்க வேண்டியது. ரொம்ப கவலைப்படுறாரு. இவ்வளோ பண்ணி இப்படி கொடுக்க போகிறேன்னு ரொம்ப கவலைப்படுறாரு.
இரக்கமுடைய அன்பராகி திருக்குறிப்பினர் ஏங்கி மிகவும் கவலையற்று அறிவு மறந்து அரிய தவற்றும் அந்த அரிய சிறந்த அடியாற்றும் தான் சொன்ன உறுதியை நினைந்து மனம் இனி யான் என் செய்வேன் என செயலற்று நின்றார். அவர் கண்டிஷனோடு தான் கொடுத்தாரு. இல்லாட்டி அவர் கொடுத்து வைக்கலன்னாக்கா அவர் அந்த மழை வரும்னு தெரிஞ்சதுனாக்கா அவர் இந்த கந்தை ஆடையோடு இருந்திருப்பார். இப்போ அவர் குளிருக்கு நடுங்குவாருன்னு இவர் பயப்படுறார். அதான் திருக்குறள் வரும்ல, இதில் வருமே, மயிர் நீத்தால் வீர் நீக்கும் கவரிமான், நம்ம இது பழமொழி. அதுபோல் மானம் தான் உங்களுக்கு பெருசு. அப்படியே குறுகி போகிறாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் யாரோ வந்தார், அடியார் வந்தார், கொடுத்தாரு. நமக்கு என்னப்பா மழை வந்தது, நான் என்ன பண்ண, மழை மழை இல்லைன்னு அவர் கொடுத்துருக்க போகிறேன். அவள் வந்து கேட்டால் பார்த்துக்கலாம், பொறுப்புலாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கிற உலகம் இன்றைக்கி இருக்கிற காலம். அப்படி இருக்கிற உலகத்தில் இவர் வந்து அப்படியே நடுங்கிறார். என்ன செய்வேன் அப்படியே கையை பேசி ரொம்ப தவிக்கிறார். அவர் அருந்தவர்பால் இசைவு நினைந்து அழிந்து இனி யான் என் செய்ய நினைன்றார். என்ன செய்யறது செய்ய தெரியாமல் தவிக்கிறார். ஓயாதே பொழியும் மழை ஒரு கால் விட்டொழியும். அவருக்குள்ள ஒரு நப்பாசை, அந்த கொஞ்சம் மழை வேணால் 3-4 மணி தான் ஆயிருக்கும், கொஞ்சம் மழை விட்டால் கூட காயணுமோன்னு ஒரு 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 ஆர்வம் இருக்கு. ஓவாதே பொழியும் மழை ஒரு கால் விட்டு ஒழியும் என காபாலி திருத்தொண்டர். காவால்னா கையில் கபாலம் எழுந்தார். அவருடைய திருத்தொண்டர் சிவபெருமான் திருத்தொண்டர். யார்? திருக்குறிப்பினர். தனி நின்றார் விடக்கானார். தனியாக விட்டால் எப்படி இருக்கும், தனிச்சு நிற்கிறார், யாரும் ஒரு ஆதரவு இல்லாமல். மழை விடக்கானார் மேவார் போல் கங்குல் வர. மேவார்னா பகைவர், பகைவர் மாதிரி வருது அந்த மழை வர்றது. கங்குல் வர மெய்குளிரும் விழுந்தவர்பால். இருட்ட ஆரம்பிச்சிடுது, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இருட்டு, கங்குல்லாம் இருள். அந்த இருள் வர்றது இன்னும் பகைவர் வர்ற மாதிரி இருக்குதான் இவருடைய நிலைமைக்கு. இன்னும் மெய்குளிரும் விழுந்தவர் துன்பம் சேர்க்குது. மெய்குளிரும் விழுந்தவர்பால் ஆ என் குற்றேவல் அழிந்தவா என விழுந்தார். மயங்கி விழுந்துட்டார். அப்படியே குற்றேவல் சின்னவர் தொண்டு தானே செய்ய சொன்னார், நானும் ஏற்றுக்கிட்டேன். இது செஞ்சு கொடுக்க முடியலையே, நான் எப்படி அவருக்கு கொடுப்பேன்? 6 மணிக்கு இல்லை சாயங்காலத்தில் சூரிய மறையத்தில் கொடுக்குறேன்னு சொன்னேன். இப்போ மழையில் காயலை, அவருக்கு என்ன பதில் சொல்லேன் என்றவாறு ஓயாது பிடாது பொழிகின்ற மழை ஒரு கால் விட்டு ஓயும் என்று கையில் கபாலம் சிவபெருமான் திருத்தொண்டராகிய நாம் நாயனார் தனித்து நின்றார், தவித்து நின்றார். மழையும் விட காணார். மழையும் விடாமல் மழை எப்படி வரும்? விடாமல் இருக்கிறதுனால ரொம்ப தவிச்சு போகிறார். இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று இருக்குது. ஏன்னா நாயன்மாரோட நட்சத்திரம் வந்து அதான் முக்கிய நட்சத்திரம் சித்திரை சுவாதி. சித்திரை மாதம்னா இப்போ நடக்கிற கோடை காலம். கோடை காலத்தில் கோடை மழை வருவது உண்டு இல்லையா? அந்த மாதிரி கோடை மழை வந்தால் திடீர்னு வரும், திடீர்னு நின்றுடும். அதுதான் இவருக்கு ஒரு இது இருந்திருக்கு. அது விடுகின்ற மழை விட்டு ஒழியும், விடுன்னு நினச்சிட்டு ஒரு இது இருந்தது, இவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதான் குறிப்பிடுகின்றார். குற்றேவல் அழிந்தவா என விழுந்தார். எனக்கு சின்ன தொண்டு செய்ய முடியலையேன்னு மயங்கி விழுந்துட்டார். அடுத்த பாடல். விழுந்த மழை ஒழியாது மெய்த்தவர் சொல்லிய எல்லை கழிந்தது முன் பொலித்து மனை காற்றேற்க அறிந்திலேன். மழை பெய்ந்துக்கிட்டு இருக்கு, அவர் சொன்ன டைம் கால எல்லை முடிந்து விட்டது. இதை நான் வந்து முதல்லையே பொலிச்சு கொஞ்சம் மின்கட்டியே இவ்வளோ நேரம் வளர்த்துக்க கொஞ்சம் முன்னதாகவே துவைத்து தூய்மை செய்து ஆடையை தூய்மை செய்து வீட்டிலேயே அப்படி கொஞ்சம் காத்தாட வச்சுருந்துக்கலாம். வெளியே தான் மழை பெய்யுது, அப்படி கூட வச்சுருக்கலாமே, நான் வந்து வெளியில் நடிச்சு போட்டேனே, அது அறிந்திலேன் என்று வருந்துகிறார். செழுந்தவர் தம் திருமேனி குளிர்கானும் தீங்கிழைத்த. அவர் என்ன பாடுபடுவாரோ, குளிர்கானும் தீங்கு இழைத்த தொழும்பனேற்கு இனி இதுவே செயல் என்று துணிந்து எழுவார். இப்போ இதுக்கு நான் ஒன்று செய்ய போகிறேன் என்று ஒரு முடிவு எடுத்துடுறார். ஏன்னா துணி கொடுக்க முடியல, துணி காயலை, நேரம் கடந்து விட்டது. தீங்கிழைத்த தொழும்பனேற்கு, அவருக்கு அவர் உடலுக்கு, அதாவது அடியாருக்கு தீங்கு செய்து விட்டேனே என்று வருந்துகிறார். வருந்தி இனி இதுவே செயல் என்று துணிந்தெழுவார். ஒரு காரியம் செய்ய போகிறார். என்ன செய்ய போகிறார்? அடுத்த பாடல் பார்ப்போம். கந்தை புடைத்து இட எற்றும் கற்பாரை மிசை தலையை சிந்த எடுத்து எற்றுவன் தன்னை உயிரை மாய்த்து கொள்வது முடிவு செய்து கொள்கிறார். ஏன்னா அவங்க வந்து அதை தான் வாக்கு தவறிட்டாங்கன்னா அவங்க உயிரை துச்சமாக, உயிரை மானந்தான் பெருசு, அவங்களுக்கு உயிர் பெருசு இல்லை. கந்தை புடைத்தட எட்டும் கற்பது. அங்கே எல்லோரும் பார்த்துருவோம், குளக்கரையில் கல் பெரிய பாறைகளாக இருக்கும், இந்த பலகை மாதிரி பாறைகள் கல் அதெல்லாம் துவைச்சி இது பண்ணுவாங்க, இது போட்டு கசக்கிறதெல்லாம் இருக்கும். அந்த கருங்கல் இருக்கும். அந்த பாறையில் மிசை தலையை சிந்த எடுத்து எற்றுவன், தலையை மோதிக்க போகிறேன் என்று அணைந்து செழும் பாறை மிசை தம் தலை பிடித்தற்றார். சிவசிவா
புடைத்து எற்ற அப்பாறை தன் மருங்கு வந்து எழுந்து பிடித்தது அணிவளை தழும்பர் மலர்ச்செங்கை. உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று அந்த பாறையில் மோதுவதற்காக போகின்றார். போகிறார். சாமியோட திருக்கரங்கள் வந்து படிச்சிருக்கோம். எப்படிப்பட்ட திருக்கரங்களா? அப்பாறை தன் மருங்குன்னா பக்கத்தில் தான், ஏன்னா மேலேருந்து தான் விழுந்திருக்கணும். இப்படி மோதுறதுலாம் அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை. மேலேருந்து விழுந்து பார்த்தீங்கன்னா மருங்குன்னா அருகில், தன் மருங்குன்னு தான் குறிப்பிடார் தேவி சக்கரன். தன் மருங்கு வந்து எழுந்து பிடித்தது அணி வளைத்தழும்பர் மலர்ச்செங்கை. சுவாமி காஞ்சிபுரம் அம்பாள் முளைச்சோடு வளைத்தழும்பு விழுந்த அந்த கை. இன்னொன்று இடது கை அம்பாளோட கைன்னு சொல்லலாம். வளையல் தழும்பை கொண்டு வர சிவபுர மலர்கரங்கள் வந்து நாயனாடு தலையை பிடித்து கொண்ட. இப்போ இது மாதிரி நம்ம 2-3 நாயன்மார்களுக்கு நம்ம பெரிய புராணத்தில் சான்று இருக்குது. சுவாமி ஆட்கொள்ளும்போது கை திருக்கரத்தை பிடித்துக்கிறது. கண்ணப்ப நாயனார் வலது கண்ணில் குடித்து வரும், அப்பிடுவார். சுவாமிக்கு இடது கண்ணிலையும் வரும். உடனே இருக்குது, எனக்கு மருந்து இருக்குது, உனக்கு சொல்லி இன்னும் 2வது கண்ணுக்கும் நான் எனக்கு 2வது வைக்க போகிறேன். அப்போ தான் நில்லு கண்ணப்ப தரிக்கல தேவதேவர் நில்லு கண்ணப்பன் சொல்லி அவரை கையை பிடிச்சிடுவார். சாமி பிடிச்சிடுவார். அறிவாட்டாய் நாயனார் சென்னல் அரிசி, மாவடு, கீரை இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது இந்த வயல்லாம் தோர்வில் விழுந்துடுவார். விழுந்த உடனே அவருக்கு சாமிக்கு நீ சாப்பாடு கொண்டு போகல, சாமிக்கு பட்னி, நான் அதனால் உயிரை மாய்த்துக்கலன்ட்டு ஊட்டி இந்த இடத்துல இங்கே வச்சு அருவாளை ஊட்டி அதை அறுத்துக்க முடியும். உடனே கை வந்து தடுத்துரும். விடையல் சத்தம் கேட்கும். அதுமாதிரி இது 3வது நாயன்மார் திருக்குறிப்பு தண்டார். இவருக்கு பாறையில் மோதும் பொழுது வளைக்கரங்கள், இந்த சிவபெருமானுடைய கரங்கள் வந்து தடுத்தாட்கொண்டது. வந்து எழுந்து பிடித்தது அணி வளைத்தழும்பர் மலர்ச்செங்கை. வான் நிறைந்த புனல் மழை மழை பெய்யுது. அதான் இப்போ எல்லாம் நாடகம் தானே. சாமி மோத போகிறார். சாமி வந்து கரங்களை பிடித்து தடுத்து விடுகிறார். வான் நிறைந்த புனல் மழை போய் மலர்மழையா இடமருங்கு தேன் நிறைந்த மலரிதழி திருமுடியார் பொறிவிடை. அங்கேருந்து இந்த மழை நின்றது மலர் மாறி போய்கிட்டதான். தேன் நிறைந்த மலர் இதழி திருமுடியார் கொண்டையறிந்த சிவபெருமான் பொறிவிடையின் மேல் நிறைந்த துணவியிடும். சுவாமி நிறைந்திருக்காங்க. அம்பாள் நிறைந்த துணவியிடம் வெளி நின்றார். மெய்த்தொண்டர் தான் நிறைந்த அன்புருக கைதொழுது தனி நின்றார். கொட்டின மழை நின்றது. தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். சுவாமி இங்கே கிழந்து அங்கே ரிஷபாரூரோட அம்பிகாவோட காட்சி கொடுக்குறார். எவ்வளோ பெரிய தவம் செய்திருக்கார் பாருங்க. முன்னவரை நேர் நோக்கி சாமி சொல்கிறார். முக்கண்ணர் மூவுலகம் நின்னிலைமை அறிவித்தோம். 3 உலகங்களுக்கு உன்னுடைய பெருமையை அறிவித்தோம். சோதனை இல்லை, எனக்கு தெரியும் இவர் எப்படி பண்ணாருன்னு அவருக்கு தெரியும். வழியாக பரம்பரையாக பண்ணுறவர் இவர் எப்படி செய்கிறாரு, இவருடைய பெருமையை உலகுக்கு உரைக்கணும், 3 உலகத்தை அறிவிக்கணுங்கிறதுக்காக தான். நின்னிலைமை மூவுலகம் அறிவித்தோம். நீயுமினி நீடிய நம் மண்ணுலகு பிரியாது வைகுவாய் என அருளி அந்நிலையை எழுந்தருளி அணி ஏகாம்பரம் அணைந்தார். சாமி எங்கே வந்தாரோ அந்த யதாஸ்தானத்துக்கு போயிட்டாராம் இவருக்கு அருள் பண்ணிட்டு. அதாவது என்ன பதவி கிடைத்தது? முன்னவரை நேர் நோக்கி, முன்னவர்னா திருக்குறிப்பு அவரை நேர் நோக்கி. முக்கண்ணர் சிவபெருமான், 3 கண்களுடைய சிவபெருமான். மூவுலகம் நின்னிலைமை அறிவித்தோம். நீயும் இனி நீடிய நம் மண்ணுலகு பிரியாது வைகுவாய், நிலைத்த சிவலோகத்துக்கு சேர்வாய் என அருளி அந்நிலை எழுந்தள்ளி அணி ஏகாம்பரம் அணைந்தார். அருள் பண்ணிட்டு சாமியை கட்சி ஏகாம்பரத்துக்குள்ளே தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு போயிட்டார். அது சிவலோகம் வருவார் என்றால் இது சாலோக பதவி கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளலாம். ஏன்னா கண்ணப்பருக்கு நம்ம பக்கத்தில் இருன்னு சொல்லுவார். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாவிச்சின்னு இதெல்லாம் முக்தி இது சிவபதங்கள். இப்போ அவருக்கு சாமீபம் கிடைச்சிது, சாமிக்கு அருகில் இருக்கிறது. இவருக்கு சாலோகம் கிடைக்கிறது. வெள்ளையான்குடி மாறனாருக்கு குபேரனுக்கு தலைமை தாங்கும் பதவி கொடுப்பார். அவருக்கு நீ அவர் ஏவல் கேட்பார் அப்படின்னு சொல்லி அருள் செய்வார். அதுபோல் இவருக்கு மண்ணுலகு பிரியாது வைகுவாய், நீடிய நம் மண்ணுலகு பிரியாது வைகுவாய், மண்ணுலகு வைகுவாய் நம்மளுடைய சிவலோகத்துக்கு சேருன்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சீர்நிலவு திருக்குறிப்பு தொண்டர் திருத்தொழில் போற்றி பார்குல தந்தை தாள் அற எறிந்தார் பரிசுரைக்கேன். அடுத்து சண்டீசார் நான் எனக்கு அதை சொல்ல போகிறாரு. வரலாறு சொல்ல போகிறாரு. பேரருளின் மெய்த்தொண்டர் பித்தனென பிதற்றுதலால் ஆறுலகில் இதனுண்மை அறிந்துரைக்க இசைந்தெழுவார். சுவாமி அடியாரெலாம் பித்தர்னு சொல்லுவாங்க, அதை குறிப்பிடுகின்றார்.
இப்போ நம்ம நாயன்மார் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, கொண்ட கொள்கையில் மாறாதது நாயன்மார் சிறப்பு. அதுதான் நிறைவுடைய கொள்கையினார். மனம்மை மொழி ஆகியவை சிவனடி சார்பில் செலுத்துவது. இதெல்லாம் முன்னை தவத்தால் தான் வரும். இது இப்போல்லாம் பயிற்சி பண்ணி வர முடியாது. தவம் இருந்தால் தான் நம்ம சிவத்தை நினைக்க முடியும். மனம் மெய் மூன்றுமே சிவச்சார்புடையதாக ஆக்குவது. அப்புறம் சிவனுடைய ஒரு குறிப்பறிந்த பணி சிறந்த திருத்தொண்டாகும். நம்மளும் செய்யலாம். யாருக்கு என்ன தேவையோ, திருமுறை புத்தகம் தேவையா, இது உணவு தேவையா, உடை தேவையா, பூஜை பொருட்கள் தேவையா, அபிஷேக பொருள், சிவபூஜை பொருள் கொடுக்கறலாம் ரொம்ப சிறப்பு. அவங்க குறிப்பறிந்து கொடுக்கணும். அதை அவர் செய்திருக்கார். அடியார் உடைகளின் மாசினை போக்கினார். அதுபோல் தமது பிறவி மாசையும் போக்கிக் கொண்டார். அடுத்து சிவனடியார் கொடுத்த வாக்குப்படி செயல் முடித்துவிட இல்லை என்றால் சிவ அபராதமாகும் என கருதியது. அந்த குற்ற உணர்வு கொண்டார். எதை எப்படி எப்போ வச்சு நம்ம கொடுக்கல, மழை வந்தது, நான் என்ன செய்ய, என் மேலே தப்பு எதுவும் இல்லை, அந்த மாரி ஒரு பொறுப்பு தட்டி கழிக்காமல் அந்த குற்ற உணர்வுக்காக உயிரை மாய்த்து கொள்ள தெரிந்தார். இதுதான் அவரை உயர்த்தியது. இசைந்தபடி ஒழுகவில்லை என்றால் அவதாரப்பட்டு வாழ்வதை விட உயிர் துறத்திலே மேல் என்று எண்ணி உயிர்விட திறந்தது என்று சொல்லி திருக்குறிப்பு தொண்ட நாயனார் திருவடிகளை போற்றி வணங்கி, தெய்வச்சேக்கிழார் திருவடிகளையும் போற்றி வணங்கி நிறைவு செய்யும் முகமாக, அற்றை கீரை தேடி அத்தத்திலும் ஆசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலைசீலா கற்றுற்றுணர் போதா கட்சி பெருமாளே வெற்றி கதிர்வேலா வெற்பை தொலைசீலா கற்றுற்றுணர் போதா கட்சி பெருமாளே கட்சி பெருமாளே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதியே அரகர மகாதேவா. தன்னாவுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்திர எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி, தாவாய் கனகத்திரளே போற்றி, கைலிமலையானே போற்றி போற்றி. இதுகாரும் பொறுமை காத்து இந்த சரீரத்தினை கேட்ட சீரடியார் பெருமக்கள் அனைவரையும் முக்கரணங்களால் வணங்கி, அனைவருக்கும் திருக்குறிப்பு தொண்ட நாயனரது குருவருளும் ஏகாம்பரநாத பெருமானது திருவருளும் நிறைந்திருப்பதாக. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம். திருச்சிற்றம்பலம்.